என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஷீரடி பயணம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம். உண்மையிலே இந்த பயணம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம் தான். நிறைய அனுபவங்கள், நிறைய உணர்ச்சிபூர்வமான சில நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடந்தது. உண்மையிலே அதை பற்றி பேசணும்னா இன்னைக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை. நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இன்னைக்கு மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் மாலை 6 மணிக்கு. அதேபோல் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் 2 இடத்துலையும் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை கீழே வர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்களும் இங்கே வைக்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி மனசார உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கான பலன் உண்மையிலே பெருசாக இருக்கும் சாய்ராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பயணம். உண்மையிலே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். ஏன் இந்த பயணம் மறக்க முடியாத பயணம்னா, இந்த பயணத்தில் என் கூட ஒருத்தர் வந்தார். உண்மையிலே சாயப்பா எனக்கு எப்படி அப்பாவோ அதே போல் என் கூட எங்கள் அப்பாவை கூட்டிட்டு போனால் அது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட அவர் 80 வயசு நெருங்கி கொண்டு இருக்கிறாரு. 80 வயசு ஆகப்போகுது. இப்போ அவர் என் கூட வந்தது தான் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு ரோல் மாடல் சொல்லுவேன்ல, அதே தான். 80 வயசுலேயும் அவர் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார். நான் சில விஷயங்களை எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் கற்றுப்பேன். இன்றைக்கி கூட நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அங்கே வந்து யாராவது உட்காந்தாங்க, நான் இல்லாத நேரத்தில் யாராவது உட்காந்தா டீ பிஸ்கெட் வாங்கி தராமல் போகவே மாட்டார். அவரே போட்டாந்து எடுத்தாந்து கொடுப்பார். யார் வந்தாலும் யார் என்னன்னு பார்க்க மாட்டார். முதல்ல சாப்பிட்றீங்களான்னு கேட்பார். இல்லை டீ சாப்பிட்றீங்களா? அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அப்பாவை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்டவர் என் கூட வந்தார். அது பெரிய விஷயம் என்னென்னா, நான் அவரை கூப்பிட்டு போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. இருந்தாலும் ஃப்ளைட் டிக்கெட் அதிகம். ட்ரெயினில் நான் கூப்பிட்டுன்னு போயிட்டு வந்துட்டேன். ஃப்ளைட் டிக்கெட் அதிகம். நான் போகிறதே யாராவது கூப்பிட்டுன்னு போனால் தான் நான் போயிட்டு வர்றது. நான் என் சொந்த காசில் போகிறதே இல்லை. யாராவது கூப்பிட்டுன்னு போவாங்க, அப்படி தான் நான் போகிறது. அப்பாவை கூப்பிட்டு போனால் என்னுடைய பட்ஜெட் இன்னும் அதிகமாகிடுமேன்னு யோசனை பண்ணும்போது உண்மையிலே ஒரு பெரிய விஷயத்தை அப்பா நடத்துகிறார். என்னுடைய சகோதரி அவங்க, அப்பா நான் கொடுக்குறேன்டா அப்பாவுக்கு, நீ அப்பாவை கூப்பிட்டு போடான்னாங்க. உண்மையிலே அந்த என்னுடைய சகோதரிக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க தான் கொடுத்தாங்க. உண்மையிலே எங்கள் அப்பாவை நல்லபடியாக தரிசனம் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனேன். என் கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு, அப்பா உங்கள் அப்பா இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார், இவ்வளோ நல்லா சந்தோஷமாக அந்த 80 வயசுலேயும் அவர் நல்லா நடந்து வந்தார். எல்லா இடத்துலையும் தரிசனம் பண்ணார். இந்த பயணம் எங்கள் அப்பா கூட போனது சாயப்பாவே என் கூட வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா வழி நடத்தி சென்றது எல்லாமே அவர் தான். இன்றைக்கி நம்ம பிரார்த்தனை மையத்தை அவர் பார்த்துக்கிறாரு. அவருக்கு அப்பா எப்படி எல்லாருக்கும் கொடுப்பாரோ, தனக்கு இல்லைனா கூட எப்படி கொடுக்குறாரோ அந்த மனம் கொண்டவர் என்னுடைய அப்பா. அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் நான். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் தனக்காக எதையும் சேர்த்து வச்சுக்க மாட்டார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். தன்னுடைய செருப்பை கூட சாய்ராம் அவர் வாங்கி போட்டுக்க மாட்டார். நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அவர் தனக்காக அதுவே யாராவது ஒருத்தர் இல்லைன்னு வந்து கேட்டால் அவருக்கு உடனே உதவி செய்வார். அவ்வளோ பெரிய பல விஷயங்களை நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கினேன். என் அம்மாவை கூப்பிட்டு போகணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா அவ்வளோவா நடக்க முடியாதுன்னா வீட்டுக்குள்ளேயே நடப்பாங்க. வெளியே நடக்கிறதுல கொஞ்சம் பயம். அது இல்லாமல் அவங்க ஃப்ளைட்னால் ரொம்ப பயப்படுறாங்க. கண்டிப்பாக அப்பா அவங்களையும் அழைச்சி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அப்பா கொடுப்பார். அந்த பயத்தை போக்கி வேறு ஒன்றும் இல்லை, அவங்களையும் கூப்பிட்டு போகணும். விஐபி தரிசனத்தில் உள்ளே இட்டுன்னு போகிற அளவுக்கு அப்பா கொண்டு போகணும். இந்த அனுபவத்தில் என் அப்பா என் கூட வந்தது என் வாழ்க்கையில் இதை நான் மறக்கவே முடியாது. அப்பாவுக்கு பெரிய நன்றி சாய்ராம். அதே போல் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கே வச்சுட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 இரவு அப்பா எல்லா ஆரத்தியும் பார்த்து என் கூட வந்தவங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் அடைஞ்சாங்க. என் கூட வந்தவங்க எல்லாருமே சீனியர் சிட்டிசன் தான். எல்லாருமே ஒருத்தரை தவிர அவ்வளவு மன வலியோடு வந்தாங்க. என்னால் நடக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி என்னை விட சுறுசுறுப்பாக அவங்க காலையில் 2:45 எழுந்து தரிசனம் பண்ண போகிறது. அதேமாதிரி நைட்டு 11 மணி வரைக்கும் பாபா ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு நடந்து வர்றது. அவங்க அழகாக எந்த ஒரு கால் வலியும் இல்லாமல் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இந்த பயணத்தை அப்பா முடிச்சு கொடுத்தாரு. அப்பாவுக்கு இது மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு நம்ம பிரார்த்தனையை தொடங்க போகிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க. அதே போல் வருகின்ற 10ஆம் தேதி குரு பூர்ணிமா நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான அன்னதானத்தோடு சாய் சத்யநாராயண பூஜை நடக்கும்போது மாலையில் 5 மணிக்கு ஆரம்பிப்போம் சாய் சத்யநாராயண பூஜை. அந்த சத்யநாராயண பூஜையில் உங்களுடைய பெயர்களை கொடுங்க. நேராக வந்து கலந்துக்கலாம். நேராக வந்து கலந்துக்க முடியாதவங்க உங்களுடைய பெயர்களை அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாம் இந்த சத்யநாராயண பூஜையில் உங்களுடைய பெயர்களை வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னு சொல்லி நம்ம அந்த பூஜையில் வேண்டிக்கலாம் சாயிரோம்.
இதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக போடலாம். அப்புறம் ஷிரடியை பற்றி தெளிவாக நிறைய வீடியோ போடலாம். அதே போல் 24ஆம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கட்டி 3 ஆண்டு முடிஞ்சு 4வது ஆண்டு தொடங்க போகுது. அதையும் அன்னைக்கு சிறப்பாக கொண்டாட போகிறோம் வருகின்ற 24ஆம் தேதி. எனவே இப்படி நிறைய வேலைகள் அப்பா கொடுத்துருக்கிறாரு. அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லலாம். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். அப்பா ஆசீர்வாதத்தோடு நிறைவேறும். கண்டிப்பாக ஏதாவது சந்தேகம்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கொடுங்க. அதேமாதிரி நம்ம துவாரகமய ஆலயத்தில் நாம் செய்கின்ற அன்னதானத்துக்கும் சரி, நம்மளுடைய எம்எம்டியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் செய்கிற அன்னதானத்துலேயும் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்மளுடைய ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க. அதேமாதிரி அரிசியோ பொறுப்போ ஏதோ ஒன்று, ஏன்னா குரு பூர்ணிமாவுக்கு சிறப்பான அன்னதானம் நடைபெற போகுது. அதில் உங்களோட பங்கு இருக்கணும். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அப்பா கிட்ட அதற்கான உத்தரவு கொடுத்துட்டாரு. 2 பூஜையும் சிறப்பாக நடைபெறும், நீ கவலைப்படாமல் நீ செய்யடான்னு சொல்லிட்டாரு. எனவே அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.